இப்போ பெயர் எச்சம்னு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஏற்கனவே வினை எச்சம் பார்த்தோம். பெயர் சொல், வினைச்சொல், பெயரெச்சம், வினையெச்சம். பெயர் சொல்ல பெயரை குறிப்பது, ரைட்டா? வினை சொல்ல வினையை குறிப்பது. அதில் பெயர் எச்சம், வினை எச்சம் தான் பார்த்துருக்கோம், ரைட்டா? பெயர் எச்சத்தை பார்ப்போம். இருப்பினும் நான் சொல்லித்தரேன். இன்னும் அடுத்ததுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ பெயர் எச்சம்னு என்னதுன்னா, ஒரு வினை சொல்லிலிருந்து உருவாகும், ரைட்டா? வினை சொல்லு தான் இருக்கும். வினை சொல்ல செயல்பாடுகள், ரைட்டா? செயல்பாடுகளை குறிக்கும் ஒரு சொல், ரைட்டா? அந்த சொல்லிலிருந்து அந்த சொல் ஒரு வினை சொல்லானது பெயர் சொல்லாக மாறும். அப்போ பெயர் சொல் என்னது? ஒரு பெயரை குறிப்பிடுவது தான் பெயர் சொல். அது வேலை செய்யாது, ரைட்டா? வினை சொல்னா வேலை செய்யும். அந்த சொல் வேலையை குறிக்கும், ரைட்டா? அப்போது வினை சொல்லிலிருந்து உருவாகி பெயர் சொல்லாக பயன்படும் சொல் பெயரெச்சம், ரைட்? அதான் நான் சொன்னதான் சொல்லியிருக்கான். ஒரு வினை சொல்னால் நான் ஓடுகிறேன், ஆடுகிறேன், பாடுகிறேன், சாப்பிடுகிறேன், இதெல்லாம் வினை, செயல்படுகிறேன். ஆனால் இந்த சொல்லை எவ்வாறாக மாற்றுவது? பெயர் சொல்லாக மாற்றுவது. இது வினை சொல், ரைட்டா? இதை பெயர் சொல்லாக மாற்றுவது எப்படின்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். வாங்க. இப்போ பெயரெச்சம், அதைத்தான் பெயரெச்சம்னு சொல்லுவாங்க. ஒரு வினை சொல்லை பெயர் சொல்லாக மாற்றுவதற்கு பெயர் தான் பெயரெச்சம். உதாரணத்துக்கு வினை சொல்லுன்னு வெறுப்பு தானே, பெயர் சொல்லணும் நவுனு தானே. ஒரு வெறுப்பை எப்படி நவுனாக மாற்றுறேன் அப்படின்னு பார்ப்போம். இப்போ படி அப்படிங்கிறான். படி, படிப்பு அப்படின்னா, அப்போ படி அப்படின்னு என்னது? செயல்படுகிறார், ரைட்டா? படி என்பது ஒரு செயலை குறிக்கிறது. செயல் என்னது? படி அப்படின்னது. நான் நீ போய் உங்கள் பிள்ளைகிட்ட படி அப்படின்றா, அப்போ படிக்கிறான், அப்போ படிக்கிற செயலை குறிக்கிறது. அதே படி என்னது? வெர்பாக வருகிறது. படிப்பு அப்படின்றது நவுன் ஆகிடுது. படிப்புன்றது ஏதாவது இருக்கா? யாரையா நீ படிப்புன்றது ஆர்டர் பண்ணுறியா? இல்லையே. அது செயல்பாடை குறிக்கிறதா? படிப்புட்டு ஒரு நவுன்னு மாதிரி தான் வருது. படிப்புன்றது என்னது? ஒரு செயல்பாட்டை குறிக்கலை. படின்றது செயல்பாடை குறிக்குது. படி அப்படின்னு செயல்பாடு. படிப்பு அப்படின்றது ஏதாவது செயல்பாடை குறிக்கிறதா? இல்லை. அப்போ படி என்பது ஒரு வெர்பு, நவுன் என்பது ஒரு நவுன், ஒரு படிப்பு என்பது நவுன். அதே மாதிரி இன்னொரு இதை பாருங்கள், பேசு அப்படின்றான். இப்போ நீங்கள் என்ன சொல்லுங்க, பேசு அப்படின்றீங்க, அப்படின்னு செயல்பாடை குறிக்கிறது. அப்போ பேச்சு அப்படின்றது என்னது? அவனோட பேச்சு அப்படின்றது, பேச்சுன்றது நவுனாக மாறிடுது. அவன் பேசின பேச்சு சரியில்லை அப்படிங்கிற, புரியுதா? அது செயல்பாடு இல்லை, இது செயல்பாடு. பேசுன்றது நடக்கிறது, ரைட்டா? அப்போது நடை அப்படின்னா செயல்பாடு கிடையாது. அது வினை. அது என்னது? நவுன், பெயரெச்சம். அதேமாதிரி ஓடுன்னா ஒரு செயலை குறிக்கிறது, ஓடுறது. அப்போ ஓடுதல் அப்படின்றது, இல்லை ஓட்டம் அப்படின்றது நவுன். ஓட்டம்னு என்னது? ஒரு ஓட்டம், சாதாரண ஒரு நவுனை தான் குறிக்கிறது. இது பெயரெச்சம்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அதேமாதிரி செய் அப்படின்னா செயலை குறிக்கிறது. செயல் அப்படின்னு வரும்போது என்னது? நவுனாக வருகிறது. அதாவது இதை ஒரு செயல், அந்த செயலானது முற்றிலும் சரியில்லை அப்படிங்கிற, அப்போ அது நவுனு தான். ஒரு செயல் அப்படின்றது, செய் அப்படின்றது வெர்புன்னு என்னது? ஒரு வினைச்சொல். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா வெர்பிலிருந்து நவுனாக மாறிடுச்சின்னு சொன்னால், அதாவது வினைச்சொல் பெயர் சொல்லாக மாறினால் அது என்னது? பெயரெச்சம் என்று சொல்லப்படுகிறது. அதேமாரி இப்போ வினை எச்சம் என்னென்ன? ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஒரு வினை பெயர் சொல்லாக மாறிடுச்சுன்னு சொன்னால் அது பெயரெச்சம். அப்போ வினை எச்சம்னா என்னது? அதை பார்ப்போம். இப்போ அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ், ரைட்டா? இப்போ வினை எச்சம் அப்படின்ற பாருங்கள். வினை எச்சம் என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள். அதாவது வினை எச்சம் ஒரு எளிய விளக்கம் கொடுக்குறேன். அப்படின்னா வினையின் செயலானது முடிவடையாமல் மற்ற வினைக்கு துணையாக வரும் சொல் வினை எச்சம் தான். ஒரு வினைனா ஒரு செயல், அது முடிவடையலை, ஆனால் இன்னொரு வினை கூட சேர்ந்து முடிவடைகிறது, ரைட்டா? ஒரு வினையானது, ஒரு செயலானது தனியாக நின்று அதுக்கு அர்த்தம் கிடையாது, அது முடிவடையவில்லை. ஆனால் இன்னொரு வினை கூட சேர்ந்து அது முடிவு பெறுகிறது. அப்போ ரெண்டு வினை இருக்கிறது. ஒரு வினை தனியாக நின்றால் முற்று பெறாது, வினை முற்று ஆகாது. ஆனால் இன்னொரு வினை கூட சேர்ந்து தான் முற்று பெறும். அதைத்தான் வினை எச்சம்பாக. அந்த எச்சம் அப்படின்றது அது தனியாக நின்னால் முற்று பெறாது, அதுதான் வினை எச்சம். ஒரு வினை இன்னொரு முற்று பெற்ற ஒரு வினை கூட சேர்ந்தால் தான் இந்த வினை எச்சம் முற்று பெறும். உதாரணத்தை பார்த்தா சொல்கிறேங்க. என்ன போட்டிருக்கான் பாருங்களேன்.
வினை ப்ளஸ் எச்சம் அது முடியாத நிலை அப்படின்றான். அப்போ இது வினை எச்சம் என்ன சொல்ல பாருங்களேன். அடையாளம் என்ன போட்டிருக்கான், உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். வினை எச்சம் தனித்து வாக்கியம் அமைக்காது. தனித்து வாக்கியம் வராதுன்னு சொல்லிட்டேன்ல, வினை எச்சமானது தனித்து வராது. ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், உதாரணம் அப்படி கீழே வாங்க. பெரும்பாலும் பின் மற்றொரு வினை வரும். இப்போ பாருங்கள், பாடி சென்றான். பாடி சென்றான். இப்போ சென்றான் அப்படின்றது ஒரு செயல் முடிஞ்சிடுச்சு. சென்றான்றது என்னது, வெர்பு தானே, வினைச்சொல் தானே, ஒரு முற்று பெற்ற வினைச்சொல். சென்றான் சென்டென்ஸ் முடிஞ்சிடுச்சு. அப்போ பாடின்னு என்னது, இது முற்று பெறவில்லை. இதையா குறிக்குதா, ஒன்றே குறிக்கும். வெறும் பாடி பாடுறது இதை தான் இருக்கா. அது சென்றான், அவன் சென்றான். சென்றான் மீனிங் அவன் சென்றான்னு அர்த்தம். சென்டென்ஸ் முடிஞ்சிடுச்சு. இல்லை அவள் சென்றாள், அவர்கள் சென்றார்கள் என்று பொருள்படுகிறது. இந்த பாடின்றது ஒரு வினை தான், ஆனால் இது முற்று பெறவில்லை. தனியாக இருந்தால் வினை முற்று பெறல. சென்றான்றது ஒரு முற்று பெற்ற ஒரு வினை, வெர்பு முற்று பெற்றுச்சு. ரைட்டா. இது பாடின்றது முற்று பெறல, ஆனால் இது வினையோட முற்று பெற்ற வினையோட சேரும்போது முற்று பெறுகிறது. பாடி சென்றான். இந்த பாடின்றது வினை முற்று. பாடி சென்றான் அப்படின்றான். பாடிட்டு போனான். அப்போ வினை முற்று என்னச்சு, இது வினையச்சம் ஒரு வினை கூட சேர்ந்து முற்று பெற்று விட்டது. ரைட்டா. இதுதான் உதாரணம். அப்போ பேசினான் அப்படின்னா சென்டென்ஸ் முடிஞ்சிடுச்சு. சென்டென்ஸ்னால் அது மீனிங் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. ரைட்டா. சிரித்து அப்படின்ட்டு எதாவது இருக்கா பொருள். சிரித்துன்றது ஒரு வெர்பு தான். வெர்புன்னு என்னது, வினை சொல் தான். ஆனால் அது என்ன செய்கிறது, சிரித்துன்றது சாதாரணமாக, அதாவது எது முற்று பெறவில்லை. பேசினான் அப்படின்ற மீனிங் என்ன பெறுகிறது, அதாவது பேசினான்றது முற்று பெற. அவள் பேசினாள், அவன் பேசினான், என்ன வேணாலும் நீ போட்டுக்கலாம் அந்த இடத்துல. அப்போ சென்டென்ஸ் முடிஞ்சிடுச்சு. முற்று பெற்ற ஒரு வினை. ஆனால் இப்போ இந்த முற்று பெறாத வினை என்னது, வினை எச்சம்னு சொல்லுவாங்க. சிரித்து என்பது, சிரித்துன்றது எது கூட சேருது, முற்று பெற்ற வினை கூட சேருது. சிரித்து பேசினான். அப்போ இது சென்டென்ஸ் முழு வாக்கியம் வந்துடுச்சு. ரைட்டா. இதை தான் போட்டிருக்கான். இப்போ பார்த்தான், வந்து படித்து தேர்ச்சி பெற்றான். ரைட்டா. தேர்ச்சி பெற்றான் அப்படின்றது முடிஞ்சிடுச்சு. ரைட்டா. பாஸ் பண்ணிட்டான். படித்துன்றது எதை முற்று பெற்றுச்சா, எதாவது பொருள் விளங்குதா, ஒன்றும் இல்லை. அது செயல், அது ஒரு செயல் தான், அது ஒரு வினை தான். ஆனால் ஏதாவது முற்று பெற்றிருக்கா, இல்லை. தனியாக நின்னா ஒரு வாக்கியம் ஒரு அர்த்தமும் வராது அதுக்கு. அதனால் இதோட சேர்ந்துருச்சு. படித்து இதுதான் இந்த படித்துன்றது வினையச்சம், தேர்ச்சி பெற்றான்றது ஒரு வினை முற்று. ரைட்டா. இதோட சேர்ந்து வந்துச்சுன்னா, சேர்ந்து வந்தால் தான் மீனிங் வரும். ரைட்டா. அதேமாதிரி வந்து பார்த்தான். பார்த்தான்றது ஒரு செயல்பாடு, செயலை குறிக்கிறது. அது முழுமையான ஒரு செயலை குறிக்கிறது. வந்துன்றது ஒரு பகுதி தான் செயல். ரைட்டா. அப்போ வந்துன்ற ஒரு வினையச்சம் பார்த்தான்ற முற்று பெற்ற ஒரு வினையோடு சேரும்போது முற்று பெறுகிறது. வந்து பார்த்தான். ரைட்டா. இப்போ ரெண்டையும் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இன்னொன்றுக்கு போகணும். வல்லினம் என்றால் என்ன? மொத்தம் 3 இனம் இருக்குது. மெய்யெழுத்துக்களில் 3 இருக்குது. வல்லினம், மெல்லினம், இடையினம். மொத்தம் 18 எழுத்துக்கள். ரைட்டா. மெய்யெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12. இப்போ வல்லினம்னா இது கசட தபரா. ரைட்டா. இதுதான் வல்லினம். அப்போ எரல வளல, அப்போ மெல்லினம். எரல அந்த குரலே பாருங்கள், மெல்லினம்னு வரும். ஞான அம்மன, இது இடையினம். அப்போது முதல்ல வர்றது என்னது, வல்லினம். ரெண்டாவது வர்றது மெல்லினம். அதுக்கடுத்து கடைசியாக வர்றது இடையினம். ரெண்டுக்கு நடுவில் ஏன் வரல இடையினம் வச்சுருக்கீங்க கேட்கக்கூடாது. வல்லினத்துக்கு மெல்லினத்துக்கு நடுவில் தானே வரணும், இடையினம்னு சொல்லக்கூடாது. அவன் வச்சிருக்கேன் கடைசியில் வருது. ரைட்டா. சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இதில் என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள். வல்லினம் என்றால் என்ன பார்த்துக்கோங்க. அதாவது கசட தபரான்னு சொல்லிட்டேன். அது இக்குன்னு இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்போ இந்துன்னு சொல்லிக்கலாம் இல்லையா? சரி, ரைட், ஓகே. அதை என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள். உச்சரிக்கும் போது வலிமையாக இருக்கும். இந்த இதை நீ உச்சரிக்கும் போது வல்லினத்தில் இந்த இது வந்துச்சுன்னா, ஒரு வாக்கியத்திலையோ ஒரு வேர்டுலேயோ இது வந்துச்சுன்னு சொன்னால், அது உச்சரிக்கும் போது வலிமையாக இருக்கணும். சாதாரண உச்சரிப்பை வரலன்னு சொல்லக்கூடாது, வரும். இந்த வல்லின எழுத்துக்கள் வரும். ஆனால் உச்சரிக்கும் போது கடுமையாக இருக்க வேண்டும், வலிமையாக இருந்தால் தான் அது வல்லினம் மிகும் இடங்கள்னு அர்த்தம். அப்போ இந்த வல்லினம் வந்துருச்சு, ஆனால் கடுமையாக இல்லை, அதை உச்சரிக்கும் போது அழுத்தமாக இல்லை, சாதாரணமாக உச்சரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது மிகா இடங்கள். வல்லினம்
மிகா இடங்கள். மிகும்னா என்னது? மிகும் மிகா ரெண்டு இருக்குது. மிகும்னா அழுத்தமாக இருக்கிறது, வல்லினம் அந்த இடத்துல அழுத்தமாக இருக்கிறது, அதாவது ரொம்ப சவுண்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ மிகாத அப்படின்னு என்னது? மிகா. மிகும்னா அழுத்தமாக இருக்கிறது, மிக சவுண்டாக இருக்கிறது. அதே மிகாத அப்படின்னா சவுண்டாக இல்லை, அழுத்தமாக இல்லை. ஆனால் வல்லினம் இருக்கிறது, ரைட்டா? வல்லினம் இருக்குது. அதை தான் சொல்லுவான், வல்லினம் மிகு இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள். இதை தான் பரீட்சையில் கேள்வி கேட்போம். மிகு இடங்கள் அந்த இடத்துல வல்லினம் மிக அழுத்தமாக இருக்கிறது, டபுள் சவுண்டில் வரும். வல்லினமானது ரெண்டு சவுண்டில் வரும். ரெண்டு சவுண்டு இது வேறு வேறு சவுண்டில் ரொம்ப அழுத்தமாக வரும், ரைட்டா? ஆனால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல என்னன்னா வல்லினம் அழுத்தம் இல்லாமல் வரும், ரொம்ப ஹார்டாக வராது. அதை தான் அவன் சொல்கிறான். என்ன பாருங்கள், வல்லின எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 6 தானே. 6 6 18. வல்லினம் 6, மெல்லினம் 6, இடையினம் 6, 3 6 18 மெய் எழுத்துக்கள், ரைட்டா? அப்போது இவை தான் வல்லின எழுத்துக்கள்னு சொல்கிற மேலே உள்ளது. அதை எடுத்துக்காட்டு போட்டிருக்கான். இக்கு, இங்கு, இட்டு, இத்து, இப்பு, இருன்னு போட்டிருக்கான். அப்போ இக் அப்படின்றதுக்கு ஒரு எழுத்தின கல் பாரு, கல் அப்படின்றான். இப்போ கல்னு எவ்வளோ ஒரு உச்சரி பெருசாக வருது பாருங்க. அப்படி வந்தாலும் காடு, காடுன்னு வருதா? அப்போ இது உச்சரி பெருசாக வருது. அப்படின்னு என்னது? வல்லினம் மிகு இடங்கள். அப்போ சங்கு, சா வருது இல்லை, சங்கு அப்படி, இது வல்லினம் மிகு இடங்கள். செடி, செடி அப்படின்னு சொல்லுவேன், செடி அப்படின்ட்டு சவுண்ட் அதிகமாக வருது பாரு. அதே மாதிரி டமார், டமார்னு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு, டமார் அப்படின்ற இது. அதே மாதிரி கட்டு, இதெல்லாம் சவுண்ட் அதிகமாக வருகிறது, ரைட்டா? தந்தை, புத்தகம், தா இந்த் ரெண்டு கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இது எப்படி சிம்பிளாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. எப்படின்னா இப்போ தா இன் தை அப்படின்றான். இது உதாரணத்துக்கு எதையான எடுத்துக்கோங்க, போக சொல்லித்தரேன். எப்படின்னா இதை இப்போதைக்கு புத்தகம்னு பார்த்துக்கோங்க. பால், இப்பு, இப்புன்றது என்னது? இப்பா, பாவம், இப்பு வரும், பாவம் வரும், பால், ரைட்டா? இப்போ என்னது? இப்பு, பால்னா இதை பா, இப்பு ரெண்டு ஒன்று தான். அப்பா, இந்த அப்பானை போட்டிருக்கான் பாருங்க. இப்போ வந்துருக்கு, அதுக்கடுத்து பாவம் வந்துருக்கு. இப்போ டபுளாக வரும். டபுளாக வந்தது பக்கா அதுதான், ரைட்டா? அப்போது இப்போ அறம், பறவை, அறம், இது அதுதான். அதுக்கடுத்து பறவை, இரு வருது இல்லையா? இரு, அறம், ப்ரொனன்சியேஷனே மாறும். பறவை ப்ரொனன்சியேஷன் ஸ்லாங்கே மாறும். அப்போ இதெல்லாம் வல்லினம் மிகு இடங்கள், ரைட்டா? அப்போது வல்லினம் மிகுதல் என்றால் என்ன, வல்லினம் மிகுன்னு என்னது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு சொல்லில் வல்லின எழுத்து இரட்டிப்பாக அல்லது அழுத்தமாக வருவது, ஒரு சொல்லு, ஒரு வேர்டு, வாக்கியத்தில் வல்லின எழுத்துக்கள் ஏதாவது ஒரு எழுத்து ரொம்ப டபுளாக வரும். டபுளாக அப்படியே ரிப்பீட் ஆகாது, அதோட அதுக்கடுத்து கொஞ்சம் மாறி ரிப்பீட் ஆகும். என்னது? இப்போ உதாரணத்துக்கு எதை வேணால் எடுத்துக்கோங்களேன். இந்த அப்பா அப்படின்றான், இப்போ வந்துருச்சா, அங்கே பாட வருதா, அது இப்போ சேர்ந்து அப்பா ரெண்டுமே வருதா, கண்டினியூட்டி வருது பாரு. அது மாதிரி தான் சொல்கிறான். இரட்டிப்பாக வரும், சவுண்டு அதிகமாக வரும், அழுத்தமாகவும் வரும். அப்போ வல்லினம் மிகுதல்னு சொல்கிறாங்க, ரைட்டா? இப்போ கத்தி ப்ளஸ் கொண்டு, கத்தி ப்ளஸ் கொண்டுனா கத்தி கொண்டு, இக்கு போடுற நடுவில் இக்கு போட்ட இல்லையா? அப்போ கா இத்தி ஈக்கு போட்ட, கத்தி கொண்டு, வெறும் கத்தி கொண்டு சவுண்டு கம்மியாகுது, கத்தி கொண்டு அப்படின்போது அந்த ப்ரொனன்சியேஷனே மாறும். அப்போ அந்த இக்கு அந்த கோ வந்துச்சா, இதெல்லாம் என்னது? வல்லின மிகு இடங்கள். அப்போ தோப்பு ப்ளஸ் கல் அப்படின்னா தோப்புகள், இது என்னது? தோப்பு கல்னு வந்தாலே இது வல்லின மிகா இடங்கள், ரைட்டா? வல்லினது வராது, தப்பாக போட்டிருக்கான்னு நினைக்கிறேன், சரியா? இது தோப்புகள் வல்லினம் கிடையாது. சரி, ரைட்டு. இங்கே இத்து, இப்பு, இங்கே பாருங்கள், இதில் இத்து இருக்கு இல்லையா? இத்து, இப்பு போன்ற வல்லின எழுத்துக்கள் மிகுந்துள்ளனன்றான். இத்து எங்கே இருக்குது? இங்கே கத்தி, இத்து தீ வந்திருக்கா, இத்து தா, இத்துக்கு அடுத்து தா வரும். கத்தி அப்படின்னா இத்து ப்ளஸ் தா, ரைட்டா? அது ரெண்டு டபுள் மீனிங்கில் வரும், ரைட்டா? இதை பார்த்துக்கோங்க. அதுக்கு இப்பும் வருகிறது, ரைட்டா? தோப்புக்கள் அப்படின்றான், இருக்குன்றான், பார்ப்போம். தோப்புக்கள்ன்றது இருக்குன்றான், அது என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்போ வல்லினம் மிகுந்தால் பொருள் மாறுமான்றான். வல்லினம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் மிகுதியால் பொருள்கள் அதோட அர்த்தம் மாறுமான்னு சொன்னால் சில இடங்களில் மாறும், சில இடங்களில் மாறாது. ஆம், சில இடங்களில் பொருள் மாறும், சில இடங்களில் மாறாது. வல்லினம் மிகும் அப்படின்னா மிகாது அப்படின்றான். வல்லினம் மிகும் அல்லது செகண்ட் வல்லினம் மிகாது அப்படின்றான்.
இப்போ தோப்புகள்ன்றது சில இடங்களில் வல்லினம் மிகும், சில இடங்களில் வல்லினம் மிகாது, ரைட்டா அப்படிங்கிறான். அப்போ இந்த கத்திக்கொண்டு அப்படின்ற வல்லினம் மிகும், இக்கு போட்டால் இல்லையா, கத்திக்கொண்டு ப்ரொனன்சியேஷனாக மாறுது. அப்போ பொருள் மயக்கம் வராமல் எழுத வல்லினம் மிகும் மிகா இடங்களை அறிதல் அவசியம்ப்பா. வல்லினம் மிகாத இடங்கள் எங்கெங்கே இருக்குன்னு பார்ப்போம். வல்லினங்கள் கம்மியாக வர இடம், சவுண்டு அதிகமாக வராத இடங்கள் என்னன்னு பார்ப்போம். அதிகமாக உங்களோட கொஸ்டின் கேட்குறது வல்லினம் மிகாத இடங்களை தான் கேட்பான். ஏகப்பட்ட இடங்கள் வல்லினம் மிகாது, வல்லின சவுண்டு ரொம்ப அதிகமாக வராது. இதெல்லாம் வல்லினம் மிகாத இடங்கள், ரைட்டா. இப்போ உதாரணத்துக்கு என்னென்னா சுட்டுப்பெயர்களின் பின், சுட்டுப்பெயர்கள் என்னது, ஒரு பெயர் இருக்கும், அதுக்கடுத்து அந்த பேரை யூஸ் பண்ணுவோம். உஷா அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதுக்கடுத்து அவள் அது இப்படி தானே யூஸ் பண்ணுறோம். அது சுட்டுப்பெயர் தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ சுட்டுப்பெயர்களின் பின் என்னது, வல்லினம் மிகாது. அப்போ அது செய், இது செய், அதை பார், இதை பார் அப்படின்றாங்க இல்லையா. இப்படியெல்லாம் சொன்னாங்கன்னா அங்கே வல்லினம் இல்லை, மிகாது. வல்லினம் இருக்கும் ஆனால் மிகாது, ரைட்டா. சுட்டுப்பெயர்களின் பின், சுட்டுப்பெயர் வந்துடுச்சுன்னா அதுக்கு பின்னாடி உள்ளதில் வல்லினம் இருந்தாலும் மிகாது. அது இது அவை இவை அப்படின்றோம் இல்லையா, இதெல்லாம் சுட்டுப்பெயர்கள். இதுக்கு அடுத்து ஒரு வாக்கியம் வந்துச்சுன்னு சொன்னால் அதில் வல்லினம் மிகாது. அப்போது நெக்ஸ்ட்டு வினா பெயர்களின் பின், அப்போ வினானா கொஸ்டின் மார்க் வந்துடுச்சுன்னு சொன்னால் வல்லினம் மிகாது. ஏன்னா என்ன பாருங்கள், எது எவை என்ற இது வினா தானே. எதை கொண்டு வந்த நீ, அது என்னது, எவை, இதெல்லாம் ஒரு வினா தானே, கேள்விக்கு. இது எது எவை என்ற ஒரு கேள்வி வந்துருச்சுன்னு சொன்னால் அதில் வந்து சுட்டுப்பெயர் அது வல்லினம் இருக்கும் ஆனால் மிகாது. எது கண்டாய் அப்படின்றால இதில் வல்லினம் இருக்குது ஆனால் வந்து உனக்கு மிகாது, ரொம்ப அதிகமான சவுண்டு வராது. அடுத்து எழுவாய் வேற்றுமையில் இது எழுவாய் தான். எழுவாய்ன்னு என்னது, நவுன், அதாவது நவுன் தானே, ஃபஸ்ட் பேரை தானே குறிக்கும். எழுவாய்ன்றது பேரை குறிக்கும், ரைட்டா. அடுத்து தான் செகண்ட் வேற்றுமை, இது வேற்றுமை, ரைட்டா. எழுவாய் ப்ளஸ் வினை, இதான் வேற்றுமையில் 8 இருக்குல்ல, அதை வேற்றுமை எழுவாய் ப்ளஸ் வினை தானே நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கடுத்து செகண்ட் வினை என்னது, செகண்ட் வேற்றுமை அதை பார்த்துக்கோங்க. இப்போ எழுவாய் ப்ளஸ் வினை அப்படின்னு என்னது, குதிரை தாண்டியது. குதிரைன்றது எழுவாய்ன்னு நவுனு தானே, பேரை தானே குறிக்கிறது. ஆனால் தாண்டியதுன்றது வெர்புன்னு என்னது, வினை செயல். அப்போது இது வந்து இதில் வேற்றுமையில் வேற்றுமை, ரைட்டா. செகண்ட் வேற்றுமை வரும் ஜாயிண்ட்டில். அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, அப்போ கிளி பேசும், கிளின்றது என்னது, நவுனு. பேசும்ன்றது என்னது, செயல், அதாவது செயல்பாடை குறிக்கிறது. இது அப்படி தான். இது என்னது, எழுவாய். கிளின்றது எழுவாய், அது வந்து என்னது, பேசும்ன்றது வினைச்சொல், ரைட்டா. கிளின்றது என்னது, பெயர் சொல், ரைட்டா. பார்த்துக்கோங்க. அப்போ 4 3ஆம் மற்றும் 6ஆம் வேற்றுமை அப்படின்றான். 3ஆம் மற்றும் 6ஆம் வேற்றுமை இது கீழே உள்ளதில் சொல்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்களேன். அண்ணனோடு போ, வேற்றுமையில் 3ஆவது வேற்றுமையில் அவனோடு, நோடு அப்படின்றான்ல, பார்த்துக்கோங்க. அதில் 3ஆவது வேற்றுமையில் நோடு, யாருடன், உடன்ன்றான்ல, உடன். அப்போ யாருடன், அண்ணனுடன் போ. அண்ணனுடன் 2 ஒன்று தானே. அப்போ அண்ணனோடு போ 3ஆம் வேற்றுமை, ரைட்டா. அந்த உடன்றால உடவேடு வந்திருக்கு பாரு. அதேமாதிரி 6ஆம் வேற்றுமை, அதாவது எனது சட்டை அப்படின்னா என்னுடைய சட்டை, உடையான வருதா, என்னுடைய சட்டைன்னு அர்த்தம். அப்போ இது 6ஆம் வேற்றுமை. அப்போ விழித்தொடர்னா 8ஆவதுல வரும், விழித்தொடர், ரைட்டா. கடைசி வேற்றுமையில் வரும். அப்போ தந்தையே பாருங்கள், மகனே தா, ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. இது விழித்தொடர், இதுலேயும் உனக்கு மிகாது, இதெல்லாம் மிகாத இடங்கள். அப்போ பெயரெச்சம் இப்போ தான் நான் சொன்னேன், ஒரு வெர்பு நவனா மாற்றுறது. அதனால தான் அதை பிடிச்சிட்டு இங்கே வந்திருக்கேன். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அதில் வல்லினம் இருந்தாலும் மிகாது. இப்போ வந்த சிரிப்புன்னு என்னது, அதாவது சிரிப்புன்னு என்னது, ஒரு பெயரெச்சம், சரியா. சிரிப்புனா பெயரெச்சம், சிரி அப்படின்னா வெர்பு, ரைட்டா. சிரிப்பு அப்படின்னா பெயரெச்சம், ரைட்டா. இப்போ அப்படின்னா வந்தன ஒரு வெர்பு, சரியா. வந்த சிரிப்பு, அப்போ சிரிப்புன்றது ஒரு பெயரெச்சம். அப்போ பெயரெச்சத்து கூட என்ன வந்திருக்கு, ஒரு வெர்பு, வந்தன செயல்பாடை குறிக்கிறது, ரைட்டா. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், பெயரெச்சத்து கூட இருந்துச்சுன்னா அதில் வல்லினம் மிகாது, இருக்கு ஆனால் மிகாது, ரைட்டா. பார்த்த பையன், பார்த்தன்றது ஒரு செயல்பாடை குறிக்கிறது.
பையன்றது ஒரு நவுனை குறிக்கிறது ரைட்டா. அப்போ இது பார் அப்படின்னா வினை செயல், பார்த்த அப்படின்னா நவுன். புரியுதா? பார் அப்படின்னா ஒரு செயலை குறிக்கிறது, பார்த்த அப்படின்றது ஒரு சொல்லை குறிக்கிறது. சொல்லு என்னது? ஒரு நவுனை குறிக்கிறது. நவுன் என்னது? பெயர் சொல்லை குறிக்கிறது. பையனும் பெயர் சொல்லு தான். இப்படி இருந்ததுன்னா இதில் மிகாது. அப்போ இரண்டாம் வேற்றுமை என்னது? ஐ. வேற்றுமை என்னது? நம்ம முத வேற்றுமை என்ன எழுவாய் பார்த்தோம். ரெண்டாவது வேற்றுமை ஐன்னு பார்த்தோம். இப்போ நாடு ப்ளஸ் கண்டான், நாடை கண்டான். நடுவில் ஐ வருமா? ஒளிஞ்சிட்டு வருதா? நாடை கண்டான். அப்போ ஐ வருதா? ரைட்டா. அப்போ இரண்டாம் வேற்றுமை. கூடு ப்ளஸ் கட்டு, கூடை கட்டு. ஐ வருதா? அப்போ இரண்டாம் வேற்றுமை. அப்போ இரண்டாம் வேற்றுமையிலையும் வராது. வேற்றுமை இருந்துச்சுன்னு சொன்னாலே மிகாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற்றுமை இருந்தால் வல்லினம் வேற்றுமையில் இருந்தால் கூட மிகாது. சரியா? அப்போ படி என்று முடியும் வினையெச்சம். வினையெச்சம் படின்னு ஒரு வினையெச்சம் படின்னு சொல்லி முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் அதில் வராது. புரியுதா? இப்போ வரும்படி சொன்னார் அப்படின்றான் ரைட்டா. சொல் அப்படின்றது செயல், சொன்னார் அப்படின்றது ஒரு முடிந்த செயல். அப்போ வரும்படி, இந்த படின்னு ஒரு முடியும் ஒரு வினையெச்சம், வரும்படின்னு ஒரு வரும் அப்படின்றது செயல்பாடை குறிக்கும். படின்றது முடிஞ்சின்னு சொன்னால் அதில் உனக்கு என்ன இருக்காது? இது என்னது உனக்கு அதிகமான சவுண்டு வராது, மிகாது ரைட்டா. இதெல்லாம் மிகாததுகள் ரைட்டா. அப்போ வியங்கோல் வினைமுற்று, ஒரு வினைமுற்று முற்று பெற்று விட்டது. வினைமுற்று வியங்கோலாக இருக்கிறது. வியங்கோல்னா ஆர்டர் பண்ணுறது, போட்டி சொல்வது, கமாண்ட் பண்ணுவது, ரிக்வெஸ்ட் பண்ணுவது, இது எல்லாமே வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. இப்போ வாழ்க தமிழ், வாழ்கன்றது என்னது? ஒரு செயல்பாடு. தமிழ்ன்றது ஒரு நவுனை குறிக்கிறது ரைட்டா, ஒரு பெயரை குறிக்கிறது. இதுதான் அதாவது வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. வருக தலைவா, வருகன்ற ஒரு செயலை குறிக்கிறது, தலைவான்ற ஒரு பெயர் சொல்லை குறிக்கிறது. அப்போ இதெல்லாம் வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. இதுலேயே உனக்கு மிகாது, எல்லாமே மிகாது. அப்போ வினைத்தொகை அப்படின்றான். அப்போ வினைத்தொகைன்னா ஒரு வினை இதே சேமு தான், இது முன்னாடி சொன்ன மாதிரி. வினைத்தொகைன்னா வினைன்னு குடி, தண்ணி குடின்னு இந்த செயல்பாடை குறிக்கிறது. அந்த செயலானது ஒரு நவுன் கூட முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் அது வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. குடி தண்ணீர் செயல், குடின்றது ஒரு நவுன் கூட முடிஞ்சிச்சு ஒரே வேரில். அப்போ இதில் மிகாது. அதேமாதிரி வளர் பிறை, வளர்னா வளர்ந்துட்டு போகிறது, பிறைன்னா நட்சத்திரம்னா என்னது? சந்திரன் அது நவுனு, வளர்ன்றது வெர்பு, இணைந்து வந்திருக்கா. அப்போ இதுலேயும் என்னது? மிகாது. அப்போ திருவளர் செல்வன்றது என்னது? பையன். திருவளர்னு வளர்ந்து நல்ல நீடுடி வாழும் பையன். அப்புறம் திருவளர்னு நீடுடி வாழக்கூடிய ஒரு பையன். நீடுடி வாழும் செயலை குறிக்கிறது ரைட்டா. பார்த்துக்கோங்க. ஒரே வரியில் நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா சுட்டு பெயராக இருந்தாலும் வராது, வினா பெயராக இருந்தாலும் வராது, எழுவாக இருந்தாலும் வராது, வேற்றுமைகள் எதுவாக இருந்தாலும் வராது, விழிச்சொல்லாக இருந்தாலும், விழிச்சொன்னா அந்த ஆச்சரியக்குறி மாதிரி போடுவாங்க, அதேமாதிரி பெயரெச்சம் இருந்தாலும் வராது, வினைத்தொகை இருந்தாலும் வராது. சரியா? இதுதான் போட்டிருக்கான். சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு. இப்போ நிலைமொழின்றான். நிலைமொழி உறுதிணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகுமா மிகாதா. அப்போ உயர்திணை அப்படின்னு என்ன? உயர்திணை அக்ரிணை ரெண்டு தான் இருக்குது. ரெண்டு திணைகளில் ரெண்டு திணை தான் இருக்குது. உயர்திணை அக்ரிணைன்றான். உயர்திணைன்னு என்னதுன்னா மனுஷங்களை குறிக்கிறது, ஆண்பால் பெண்பால் பலர்பாலை குறிக்கிறது. மனிதர்களை குறிப்பதற்கு பேர் உயர்திணை. அக்ரிணைன்னு சொன்னால் மனிதர்கள் அல்லாததை குறிப்பது அக்ரிணை. மாடு, ஆடு, கண்ணு, மரம், செடி, கொடி இவைகளை குறிக்கிறது அக்ரிணை ரைட்டா. உயர்திணை என்னது? மனிதர்களை குறிக்கும், ஆணோ பெண்ணோ பலர்பாலோ இவங்களை குறிக்கும் ரைட்டா. இது அல்லாது மற்றவைகளை குறிப்பதற்கு பேர் அக்ரிணைன்னு சொல்லுவாங்க. அக்ரிணை மரம், செடி, கொடி, ஆடு, மாடு, நாய், பேய் இதெல்லாம் வந்துடும் ரைட்டா. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நான் என்ன போட்டிருக்கேன்? நிலைமொழி உயர்திணை அமையும் தொடரில் என்னது? வல்லினம் மிகுமா மிகாதான்றான். மிகாது. அது என்ன? தலைவின்றது பொம்பளை தானே லேடிஸ் தானே குறிக்குது.
லேடிஸோட தலைவி அப்படின்னா இது என்னது உயர்திணை, ரைட்டா? அக்ரிணை கிடையாது. மரமாக இருந்ததுன்னா அக்ரிணை. அப்போ நிலைமொழின்னு என்னது? அந்த நிலைமொழின்னு ஒன்றுமே இல்லை. உன்னை உருபு இருக்கு இல்லையா, அந்த இப்போ படித்தோம் இல்லையா உருபு, உருபுக்கு முன்னாடி இது வந்துடும், ரைட்டா? ஒரு நவுனு, ஒரு அக்ரிணை, ஒரு 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 அக்ரிணில் ஒரு உயர்திணையானது, உயர்திணையானது ஆண்பால் பெண்பால் பலர்பால், ரைட்டா? இது ஒரு எதற்கு எது உருபுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னு சொன்னால் அதைத்தான் என்ன நிலைமொழின்னு சொல்லுவாங்க. நிலைமொழின்னு என்னது? உருபுன்னு சொல்லியிருக்கணும். அந்த எழுவா இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது தான் உருமொழின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இல்லு, ஆளு, உடைய, இது இருக்கு இல்லையா, 8 இருக்கு இல்லையா, அதுதான். அதில் அதுக்கு முன்னாடி இது வந்துருச்சுன்னு சொன்னால் இப்போ தலைவி கூற்று. அப்போ தலைவி கூற்றுன்னு என்னது? தலைவோட ஸ்டேட்மெண்ட்டுன்னு அர்த்தம். அவள் சொன்ன வார்த்தைகள் என்று பொருள்படுகிறது. வார்த்தைகள்னாலும் நவுன் தான், தலைவினாலும் நவுன் தான், ரைட்டா? இங்கே எதுவுமே இது இல்லை. எது இல்லை உனக்கு? உருபு இல்லை. உருபுக்கு முன்னாடி தான் எல்லாமே வந்துருச்சு, உருபே இல்லை. அதனால் இது நிலைமொழி உறுதிநிலையும் வராது, எது மிகாது, ரைட்டா? அப்போ உரிச்சொற்களுக்கு பின் வல்லினம் மிகுமான்றான். ஆமாம், உரிச்சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாது. உரிச்சொற்கள் வந்துருச்சுன்னு சொன்னால் அதில் வல்லினம் மிகாது. அப்போது சில உரிச்சொற்களுக்கு மட்டும் விதிவிலக்கு, அதில் மிகும் வல்லினம். எது? சால, தவ, தட, குல அப்படின்றான். இந்த 4 உரிச்சொற்கள். அப்போ இந்த 4 உரிச்சொற்களுக்கு மட்டும் இது கூட இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு சென்டென்ஸோ ஒரு வேர்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் என்னது? உனக்கு வல்லினம் மிகும். இந்த 4 உரிச்சொற்கள் இருந்தால் வல்லினம் மிகும். இந்த 4 உரிச்சொற்கள் தவிர மீதி உரிச்சொற்கள் இருந்தால் வல்லினம் மிகாது. எப்படின்னா இப்போ சால அப்படின்னு என்னது? அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது தவிர்த்து. சாலன்னு என்னது? தவிர்த்து, புரியுதா? தவிர்த்து, அது இல்லாமல். இது எல்லாமே 4க்குமே ஒரே மீனிங் தான், அது இல்லாமல்னு அர்த்தம். போதுமா? சாலன்னால இல்லாமல் தான், தலைனால இல்லாமல் தான், தடனால இல்லாமல் தான், குலனால இல்லாமல் தான். புரியுதா? அப்போது இப்போ உதாரணத்துக்கு லிசா, இப்போ லிசா என்ன சொல்கிறது? இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு உதாரணத்தை சொல்கிறேனே, லிசா பேபியை விட்டு சென்றாள் அப்படின்னா, இப்போ லிசா பேபி தவ சென்றாள் அப்படின்னா, அந்த விட்டு சென்றாள் அப்படின்றால அந்த விட்டுன்றதை எடுத்துகிட்டு தவான போட்டுக்கலாம். புரியுதா? தவான போடலாம், இல்லை தடான போடலாம், இல்லை குலான போடலாம், இல்லை சாலான அந்த இடத்துல போட்டுடலாம். இப்போ லிசா பேபியை விட்டு சென்றாள் அப்படின்னு எழுதுகிறோம். விட்டுட்டு போட்டாரா, விட்டுன்றதை எடுத்துட்டு இந்த 4 நீ எதை போட்டாலும் அதே மீனிங் தான் வரும். பேபியை சால சென்றாள் அப்படின்னா, அதேமாதிரி லிசா பேபியை தலை சென்றாள், அதேமாதிரி தடை சென்றாள், குல சென்றாள்னா ஒரே மீனிங் தான். இந்த 4 மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் மிகும் வல்லினம். மீதி ஏதாவது ஒரு உயிரெழுத்துக்கள், அதாவது உயிர் சொற்கள் இருந்தால் மிகாது. அப்போ இரட்டை கிளவி அடுக்கு தொடர், இரட்டை கிளவி அடுக்கு தொடர் 2 ஒன்று தான். அடுக்கு தொடர்னா ஒரு வார்த்தை திரும்பி அந்த வார்த்தை, அதான் அடுக்கு தொடர். அது இரட்டை கிளவின்னு சொல்லலாம், சரியா? இங்கே பாருங்கள், அதிலே மிகாது. பார் ஒரு வார்த்தை, அடுத்து அதே பார் ரிப்பீட் ஆகுதா? இப்படி ஒரே வார்த்தை டபுள் டை ரிப்பீட் ஆச்சுன்னா அதை இரட்டை தொடர்னு சொல்லுவாங்க. ஒரு தொடர் திருப்பி வருது, அதை இரட்டை கிளவின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? பார்த்துக்கோங்க, அப்படி கேட்பாங்க கொஸ்டினில். அப்போ கல் பன்மை விதி. இப்போ கல் என்ற ஒரு வேர்டு சேரும்போது அது வல்லினம் மிகாது. எந்த ஒரு வார்த்தையிலே லாஸ்ட்டில் கல் சேர்ந்ததுன்னா வல்லினம் மிகாது, ரைட்டா? அப்போ கருத்துக்கல்னு சொல்லுவாங்க. அந்த கல் என்ற வேர்டு கடைசியாக முடிஞ்சிச்சின்னு சொன்னால் அதில் அந்த வார்த்தையில் வல்லினம் மிகாது. இப்போ கருத்துக்கள் அப்படின்னா வல்லினம் மிகாது. அப்போ ஐகரா வரிசை ஓரெழுத்து சொற்களுடன் கல் சேரும்போது வல்லினம் மிகாது அப்படின்னா. அப்போ ஏற்கனவே கல் இருந்ததுன்னு லாஸ்ட்டில் மிகாது, பன்மை விருதி விகிதியாக இருந்தால். ஆனால் இந்த ஐகரா வரிசை, அப்போ ஐகரா வரிசைன்னு என்னதுன்னா 2 எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு எழுத்து. உதாரணத்துக்கு பாருங்கள், கைகள், கைன்றது 2 எழுத்து. என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கா ப்ளஸ் ஐ கூட ஒரு எழுத்து சேர்ந்து வரும். கா ப்ளஸ் கை அப்படின்றான். இப்போ ஐ கூட இன்னொரு எழுத்து சேர்ந்தால் தான் அதுக்கு பேர் ஐகராம்பா. ஐகரா வரிசை என்னது? ஐகரா
ஐயோட இணைந்த ஒரு 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 சொல்லில் ஒரு 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 வார்த்தை, ரைட்டா, ஒரு எழுத்து ஐ இருக்கும், அது கூட இன்னொரு எழுத்து இணைந்து இருக்கும். அந்த ரெண்டு இணைந்து ஒரு எழுத்து ஒரு எழுத்து வரும். அது கூட கல் இணைந்தால் அங்கே மிகாது. அப்போ இப்போ ஐ, அது கூட நான் என்ன நினைக்கிறேன், இதில் என்ன போட்டிருக்கா, கைன்றா. அப்போ ஐ கை எதுன்னு வந்துச்சு, கா ப்ளஸ் ஐ, கை, கா ஐ கூட வந்து கா இணைஞ்சிச்சு, அப்போ கை அப்படின்னா. இப்போ பை, பா ப்ளஸ் ஐ கூட பா இணைஞ்சிருச்சு, அப்போ பை. இப்படி ஐ கூட ஒரு எழுத்து இணைந்து உயிரெழுத்து தான் இணையும், ரைட்டா. அப்போ உயிரெழுத்து மெய்யெழுத்து இணையலாம். ஐ கூட வந்து ஒரு எழுத்து இணைந்து ஒரு ரெண்டுமே இணைந்து ஐ இன்னொரு எழுத்து ரெண்டுமே இணைந்து ஒரு எழுத்தை உண்டாக்கினால் அந்த எழுத்து கூட கல் சேர்ந்தால், அதை பார்த்துங்க, ஐ கூட ஒரு எழுத்து இணைந்து ஒரு எழுத்தை உண்டாக்கும், ஒரே எழுத்தை உண்டாக்கும். ரெண்டு வருது இல்லை, இப்போ கா ப்ளஸ் ஐ, கை. அப்போ ரெண்டு எழுத்து சேர்ந்து ஒரு எழுத்தை உண்டாக்குது, கை. பா ப்ளஸ் ஐ, பை, ஒரு எழுத்தை உண்டு. அப்படி உண்டாக்கப்பட்ட எழுத்து இன்னொரு கல் கூட சேர்ந்தால், கல் என்ற எழுத்துக்களோட சேர்ந்தால் அதை ஐகரான்னு சொல்லுவாங்க. அப்போ அதுலேயும் மிகாது, ரைட்டா. அப்போ மரத்தில் இருந்து அப்படின்றான். அப்போ இது ஐந்தாம் வேற்றுமை, இல்னு வருது இல்லை, மரத்தில். ஐந்தாம் வேற்றுமை என்ன சொல்லுது, இல் வருதா. அப்போ மரத்தில் இருந்து அப்படின்னா இதில் வல்லினம் மிகாது. ஏற்கனவே சொல்லிட்டு வேற்றுமையில் எதுலேயுமே வல்லினம் மிகாது, சரியா. அடுத்து நெக்ஸ்ட் வல்லினம் மிகும் இடங்கள். வல்லினம் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்ப்போம், ரைட்டா. இப்போ பெயர்ச்சொல் ப்ளஸ் பெயர்ச்சொல், ரெண்டு பெயர்ச்சொல் சேர்ந்தால் வல்லினம் மிகும். பெயர்ச்சொல்னா ரெண்டு நவுன். இப்போ பாருங்கள், மரம் ஒரு நவுனு, காடு ஒரு நவுன். அப்படின்னா இதில் வல்லினம் மிகும். மரக்காடு, ரைட்டா, மரம் ப்ளஸ் காடு மரக்காடு, இதில் வல்லினம் மிகும். அதை நீர் ஒரு பெயர்ச்சொல், கிணறும் ஒரு பெயர்ச்சொல், பெயர் தானே குறிக்குது. அப்போ நீர் கிணறு, இதில் வல்லினம் மிகும். அப்போ பெயர்ச்சொல் ப்ளஸ் பெயர்ச்சொல் இருந்தால் வல்லினம் மிகும். அப்போ பெயர்ச்சொல் ப்ளஸ் வினைச்சொல், ஒரு பெயர்ச்சொல் மீது இன்னொன்று வினைச்சொல்லாக இருந்துச்சுன்னா அதுலேயும் வல்லினம் மிகும். பெயர்ச்சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல் ரெண்டுலேயும் வல்லினம் மிகும். உதாரணம், பால் அப்படின்றது, பால்ன்றது ஒரு பெயர்ச்சொல் தானே, பொருளை தானே குறிக்குது. குடி அப்படின்றது வினைச்சொல், வேலை செய்யணும், குடிக்கணும், பாலை குடிக்கணும்ல, வேலை தானே அது. பால் ப்ளஸ் குடி, அப்போ பெயர்ச்சொல் ப்ளஸ் வினைச்சொல், பால் குடி, இதில் வல்லினம் மிகும். அதேமாதிரி கை பெயர்ச்சொல், தட்டு அப்படின்னு தட்டுன்னு வேலை செய்யணும், தட்டணும் கை வச்சு, அப்படின்னா இது வினைச்சொல். அப்போ கை தட்டு, இதில் வல்லினம் மிகும். அப்போ பெயர்ச்சொல் ப்ளஸ் வினைச்சொல் ரெண்டுலேயுமே வல்லினம் மிகும். அப்போ மூன்றாவதாக வினை எச்சம் ப்ளஸ் வினை. ஏற்கனவே சொல்லிக்கிற வினை எச்சம் முதல்ல வரும், ரைட்டா. அடுத்து வினை கூட சேர்ந்தால் தான் அது ஒரு முற்று பெறும். வினை எச்சத்து கூட வினை இருந்தால் அங்கே வல்லினம் மிகும். உதாரணத்துக்கு படி, இத்து, படின்ற வினை எச்சம் முதல்ல இருக்கணும், அதுக்கடுத்து வினை இருக்கணும். இந்த வினையச்சம் பின்னாடி இருக்கக்கூடாது, வினையச்சம் முதல்ல இருக்கணும், ஃபஸ்ட் இருக்கணும். வினையச்சம் வந்து பின்னாடி இருந்தால் மிகாது, படின்றது பின்னாடி இருந்தால் வராது, ரைட்டா. முதல்ல இருந்து, இப்போ வினையச்சம் முதல்ல இருந்து அதுக்கடுத்து ஒரு வினை இருந்தால் அது வந்து உனக்கு வல்லினம் மிகும். படின்றது வினையச்சம், படித்து, ரைட்டா, படித்தான் அப்படின்றான், ரைட்டா. அப்போ பார் ப்ளஸ் இத்து, பார்த்தான் அப்படின்றான். இது வந்து என்னது, வினையச்சம் ப்ளஸ் வினை. அப்போ படின்றது வினை எச்சம் கிடையாது, படி அப்படின்றது ஒரு செயலை குறிக்கிறது, ரைட்டா. அது வினை சொல்லு தான். அது பார் அப்படின்றது ஒரு செயலை குறிக்கிறது, அது வினை சொல்லு தான், ரைட்டா. அது வினை தான், வினை எச்சம் கிடையாது. அது இத்துன்றது தான் அது அந்த இடத்துல வரும், ரைட்டா. அப்போ பார்த்தான், படித்தான் அப்படின்றான். அப்போ ரெண்டுமே முடிஞ்சிருச்சு, ரைட்டா. அப்போ படித்தான், இது முடியும். அப்போ குறில் முடியும் சொல் அப்படின்றான், குறில் ப்ளஸ் வல்லின எழுத்துன்றான். அப்போ குறில் முடியும் சொல்ற அப்படின்றான். குறில்னா என்னது, கல், இல், இது குறில் எழுத்துக்கள். அது போக வல்லின எழுத்து அப்படின்ற, வல்லின எழுத்து தட்டு, ரைட்டா. வல்லின எழுத்துக்கள் சேர்ந்தால் என்னது, வல்லினம் மிகும். குறில்ல முடியும் சொல், ரைட்டா. அப்போ இல், கல் அப்படின்றாங்களா, அது குறில்ல முடியும் சொல் ப்ளஸ்ஸு என்னது, வல்லின எழுத்து, இது வல்லின எழுத்து. இட்டு இருக்கு இல்லையா, தட்டு, இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா உனக்கு வல்லினம் மிகும் இடங்களாக வரும். முள் ப்ளஸ் பல், இந்த குறில் முள் வந்துடுச்சா, அப்போ இது பல், பா வந்துடுச்சா, அப்போனா இது என்னது, வல்லின எழுத்து. அப்போ குறில் ப்ளஸ் வல்லினம் ரெண்டு முந்தி முள் பால் வந்துடுச்சு, இதில் வல்லினம் மிகும். அப்போ கட்டளை வினை. அப்போ கட்டளை ஆர்டர் பண்ணும்போது, ஒரு வெர்பில் நீ ஆர்டர் பண்ணும்போது
இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் மட்டும் இது வல்லின மிகும் வெர்பாக இருக்கணும். கட்டளை வினை பார்த்துக்கோ, வினை வினைனா செயல்பாடு. அப்போ வா கேள், கேள்ன்றது என்னது, காதை கொடுத்து கேள்னு தான், வா கேள் அப்படின்றான். வா கேள்ன்றது ஒரு கட்டளை வினை வினை ரைட்டா. வான்றது என்னது ஒரு செயல்பாடு ரைட்டா. அப்போ நில் பார் அப்படின்ட்டான். நில்ன்றது என்னது செயலை குறிக்கிறது. அதுக்கடுத்து பார், அப்போ இது கட்டளை வினை, ரெண்டுமே வினையாக தான் இருக்கிறது. நல்லா பார்த்துக்க. கேள் அப்படின்றது வெர்பை குறிக்கிறது, வான்றது வெர்பை குறிக்கிறது ரைட்டா. அதான் கட்டளை வினையாக இருக்கணும். ஆணை வந்து வல்லினம் மிகும், அப்போ அங்கே தான் வல்லினம் மிகும். ஆணை வந்து கட்டளையாக இருக்கணும். அப்போ சில நிலையான சொல்லாக்கங்கள், சில இது ஸ்டாண்டர்டாக இருக்கும், அது வல்லினம் மிகுந்து இருக்கும். உதாரணத்துக்கு அக்கா, இக்கரை, முக்கன், இதுல எல்லாம் வல்லினங்கள் மிகுந்து இருக்கும் அப்படிங்கிறான். சரி, அவ்வளோதான். அப்புறம் பார்க்கலாம்.